வணக்கம் திரு ரோபர்ட் ஜான்சன். வணக்கம் திரு ரவிக்குமார். நீங்கள் ஆற்றிய தொண்டுகள், ஆற்றிய சமூக பணிகள் சம்பந்தமாக சில விடயங்களை நான் கூட கேட்கின்றேன். அவற்றிற்கு கூடிய அளவு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கமாக சிலவற்றை நீங்கள் தெரியப்படுத்திவிட்டு, அதாவது நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், உங்களிடம் எவ்வளவு தூரம் பல்வகைப்பட்ட துறைகளில் அனுபவங்கள் இருக்கிறது என்பதை இந்த பொதுவெளியில் முதலாவது சொல்வதுதான் நோக்கமாக இருக்கின்றது. அதன் பிற்பாடு சில முக்கிய விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றுக்கான கருத்துக்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். கிட்டத்தட்ட 50 வருடமாக நான் இந்த நோவையில் வாழ்ந்து கொண்டு வரேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் பேகனில் இருந்து 6 மாதம் தான் பேகனில் இருந்தேன். நான் அதுக்கு பிறகு ஒஸ்லோ 77ஆம் ஆண்டு என்னுடைய நண்பர் ஒருவர் அர்பைட கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தவர். அவருடைய ஆதரவோடு இப்போ நான் அவரை கேட்டு, நான் இப்படி எங்களுக்கு ஒரு டெமஸ்ட்ரே அவையல் மே ஃபஸ்ட்டுக்கு டெமஸ்ட்ரேஷன் செய்யக்க நானும் ஒருவனாக அதில் கலந்து கொள்ளலாமோ, எங்களுடைய குறிக்கோள்களை நோக்கமாக கொண்டு அவர் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போது நான் ஒரு பெரிய மட்டையில் இலங்கை சிங்களவருக்குள்ள உரிமை இலங்கை தமிழருக்கும் வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை எழுதி அதில் 77ஆம் ஆண்டு தனி மனிதனாக நான் அந்த ஊர்வலத்தில் அவைகள் என்ன முன்னுக்கு விட்டு கலந்து கொண்டு வந்தேன். என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு கல்விக்கேற்ற தொழில் இலங்கையில் கிடைக்கிறது கஷ்டம். சிங்கள மக்களுக்கு கிடைக்கிற ஒரு சலுகை தமிழ் மக்களுக்கு குறைவாக இருந்தது. அது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். அப்போ அந்த வேளையில தான் என்ற மனதில் பட்டது எப்படி என்று சொன்னால், இலங்கை சிங்களவருக்குள்ள உரிமை இலங்கை தமிழருக்கும் வேண்டும், அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் வேண்டும் என்று. 78ஆம் ஆண்டு சித்தி விநாயகநாதகர் இங்கே இருந்தவர். அப்போ அவரும் நானும் சேர்ந்து 2 பேராக நாங்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் என்னென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் 4 தமிழாக்கள் இருந்தவர், 2 குடும்பம். அவர்களையும் நான் கேட்டு நான் கலந்து கொள்ள சொல்லி அவர்கள் அதில் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. அதால தான் நாங்கள் தனியாக அதை ஆரம்பித்து, அதுக்கு பிறகுதான் நாங்கள் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் நோர்வே தமிழ்ச்சங்கம். இந்த தமிழ்ச்சங்கத்திலும் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது. எப்படி என்று சொன்னால், 1977ஆம் ஆண்டு பேகனில் ஈழத்தமிழர் சங்கம் ஹொடலான் என்று சொல்லி அவையல் ஒன்று ஆரம்பித்தவையல். அந்த காலகட்டத்திலே அங்கே ஒரு 30-35 பேர் பேகனில் இருந்தவையல். இங்கே ஒஸ்லோவில் நாங்கள் 3 பேரும், ஷெத்தனில் 2 பேர், 5 பேர் தான் இருந்த நாங்கள். அப்போ அவையல் எங்களை கேட்டவியல் தங்களோட ஹோட்லான் தமிழ்ச்சங்கத்தில் சேர சொல்லி, அப்போ நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். நான், நீங்கள் நோர்வே தமிழ்ச்சங்கம் ஒன்று ஆரம்பித்தால் நாங்கள் எல்லாரும் அதில் சேர்ந்து அங்கத்தவராக இருக்கலாம் என்று. அது அவர்களுக்கு உடன்பாடு இல்லாதபடியால் நான் அன்றைக்கு முடிவெடுத்தினான், நோர்வே தமிழ்ச்சங்கம் என்று ஒரு பேரில் ஒஸ்லோவில் ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேணும் என்று. இதன் பின்விளைவுதான் 79ஆம் ஆண்டு ஒஸ்லோவில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம். எனக்கு நினைவிருக்கிறது, நீங்கள் இந்த நோர்வே தமிழ் சங்கத்தை முதலாக ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஆரம்பிப்பதற்காக ஒரு இந்திய பிரஜையாகிய ஒருவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் இங்கே நோர்வேல யூடிஏ எனப்படுகின்ற அந்த ஒரு அலுவலகத்தில் அவர் முக்கிய பொறுப்புகளில் வேலை செய்திருந்தார் என்று சொல்லியும், அவருடைய துணை அல்லது அவர்தான் முன்னின்று இந்த நோர்வே தமிழ் சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு பெருமளவு உதவியதாக எனக்கு நீங்கள் சொன்னது நினைவில் இருக்கிறது. அது சம்பந்தமாக கொஞ்சம். ஆமாம், அவருடைய பெயர் ஆனந்த கிருஷ்ணன். அவருக்கு நிறைய ஆக்களோட தொடர்பு இருந்தது. அப்போ அவர் சித்தி விநாயகரோட சேர்ந்து எல்லாருமாக நாங்கள் நோர்வே தமிழ்ச்சங்கத்தை 1979ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். ஆரம்பித்த வேளையில் இங்கே சில இந்திய தமிழரும் மலேசிய தமிழரும் இருந்தவையல். அப்போ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 இலங்கை தமிழரும், 8 பேரில் 6 பேர் இந்திய தமிழரும், 2 மலேசிய தமிழருமாக சேர்ந்து எல்லாமா 17 பேர் சேர்ந்து நோர்வே தமிழ் சங்கத்தை 79ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்தோம். அதாவது தமிழ் சங்கம் என்று சொல்லி ஒன்று வரும் பொழுது, அங்கே மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு நாட்டு மக்கள் மட்டும்தான் அந்த தமிழ் சங்கத்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி
கருது? இல்லை இல்லை, அதாவது வந்து தமிழ் பேசும் ஆக்கள் யாராக இருந்தாலும் அந்த தமிழ் சங்கத்தில் வந்து சேரலாம் என்று தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த நாங்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய நோர்வேஜியன்ஸ் எங்களோட தொடர்பில் இருந்தவர்கள். ஏன்னா இங்கே குறைய தமிழாக்கள் இருந்தபடியாக எங்களுக்கு நிறைய நோர்வேஜியன்ஸோட தொடர்பில் இருந்தது. அவர்களும் எங்களுடைய நோர்வே தமிழ் சங்கத்துக்கு இடக்கிற வருவினம் கிட்டத்தட்ட 82-83 வந்து பாரதியாருடைய 100வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அப்போ அதுக்கு நிறைய நோர்வே மக்களும் வந்து கலந்து கொண்டவையல். அதாவது வந்து இந்த தமிழ் சங்கம் என்பது ஆரம்ப புள்ளியில் இருந்தே ஒரு இந்திய பிரஜா உரிமை கொண்ட ஒரு நபர், மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கின்றார் ஆரம்பத்தில் இருந்து. அதே போன்று நீங்கள் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இங்கே தமிழ் சங்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டார்கள் என்று எனக்கு கூறியிருக்கின்றீர்கள். அப்ப என்ன நான் கருதுகின்றேன், என்ன யோசிக்கிறேன் சொன்னால், தமிழ் மொழி என்ற ஒன்றுக்குள் நாம் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் மொழி என்ற ஒன்றுக்குள் நாங்கள் அவர்களை உள்வாங்கி இந்த தமிழ் சங்கத்தை கொண்டு நடத்துவதுதான் சிறந்தது என்ற ஒரு கருத்துக்குள் நீங்களும் வருகிறீர்களா? உண்மை உண்மை என்று சொன்னால் எங்களுக்கு வந்து மொழிதான் முக்கியம். தமிழ் மொழி பேசுகின்ற அது எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் நாங்கள் அவையில் எல்லாரையும் உள்வாங்கி அந்த தமிழ் சங்கத்தை ஆரம்பிச்சு நாங்கள். அந்த இந்தியன் வந்து அவர் ஒரு நல்ல தொடர்பு உள்ள ஒரு ஆள் நோர்வே மக்களோட. அதால வந்து அவர் 83ஆம் ஆண்டு கால பகுதியில் ஆன்டிராசிக் சென்டர் என்ற ஒரு இதுக்குள்ளால வந்து எங்களுக்கு ஒரு ரேடியோ நடத்துறதுக்கு ஒரு உதவியை செய்தவர். அப்போ அதில் கொஞ்ச காலம் நாங்கள் வந்து 86ஆம் ஆண்டு வரையில் தமிழ் அமுதம் என்ற ஒரு பேரில் ஒரு ரேடியோவை நடத்தி கொண்டு வந்த நாங்கள். அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அகதிகளாக இருந்து அவைகள் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அப்போ அவைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும் என்றதுக்காக இப்போ நாங்கள் என்ன செய்தோம், இங்கே தமிழர் நலம்புரி மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய உடுப்புகள் தமிழ் மக்களிட்டும் மற்றது பல கடைகளிலும் இருந்து புதிய உடுப்புகள் எல்லாம் சேகரித்து நாங்கள் 84-85 காலப்பகுதிகளில் ஒரு கொண்டெய்னர் நிறைய அவைகளுக்கு இந்தியாவுக்கு உடுப்புகள் அனுப்பியிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒருவர் தமிழர் அகதிகள் புனர்வாழ்வு கழகம் என்ற இதுக்கு அவர் அங்கே பொறுப்பாக இருந்தவர். எங்களையும் இங்கே அப்படி ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேணும் என்ற ஒரு ஊக்குவிச்சார். அப்போ நாங்களும் தமிழர் அகதிகள் புனர்வாழ்வு கழகம் என்ற ஒரு இதை ஆரம்பித்து அதுக்குள்ள அதை பேகனிலும் அதை நாங்கள் விஸ்தரித்து வேறு பாகங்களிலும் அதை விஸ்தரித்து அவைகளுக்களால் கிடைக்கிற உதவிகளை நாங்கள் இந்தியாவிற்கு அந்த காலங்களில் உதவி செய்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த காலப்பகுதிகளுக்குள்ள வந்து அதாவது வந்து 75 ஒரு 75லேருந்து ஒரு 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள தான் நாங்கள் இப்பொழுது காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதிக்குள்ள வந்து நீங்கள் குறிப்பாக தமிழ் சங்கம் ஒன்றை ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நிர்வாகத்துக்குள்ள உள்ளே செல்லாமல் இருந்த பொழுதிலும் கூட 85-90களில் வந்து நீங்கள் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராகவும் நீங்கள் பொறுப்பை ஏற்று கடமை புரிந்ததாக எனக்கு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய சில அனுபவங்களை, உங்களுடைய சேவைகள் பற்றி. ஆமாம், நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் தனிய மேடைக்கு நாங்கள் டெமன்ஸ்ட்ரேஷன் செய்யக்க அந்த வராத தமிழரை அந்த தமிழ் சங்கத்துக்கு உள்வாங்கி அவையல் மூலமாக எங்களை கூப்பிட்டு டெமன்ஸ்ட்ரேஷன் செய்யணுமென்றது தான் என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருந்தது. அதால தான் நான் ஆரம்ப காலத்தில் அந்த நிர்வாகத்துக்குள்ள போகாமல் இருந்து 82ஆம் ஆண்டு தான் நான் அதுக்குள்ள பொருளாளராக போய் அதுக்கு பிறகு 85ஆம் ஆண்டு தலைவராக இருந்த நான், அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டும் தலைவராக இருந்த நான். அப்போ அந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கண்டு இருந்த ஒரே ஒரு அமைப்பு வந்து நோர்வே தமிழ்ச்சங்கம் தான். தமிழர் அகதிகள் புனர்வாழ்வு, TRRO, தமிழ் ரெஃப்யூஜிஸ் ரீஹபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன். அப்போ அதை வந்து நானும் சித்தி விநாயகநாதன் தான் சேர்ந்து ஒஸ்லோவில் ஆரம்பித்து நாங்கள் இங்கேருந்து பேகனுக்கு போய் அங்கே பேகனிலும் அதை ஆரம்பித்து அங்கே இருந்து நாங்கள் நல்ல ஆதரவுகளை பெற்று அதை இந்தியாவில் இருந்த அகதிகளுக்கு வந்து நாங்கள் உதவி செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் 88ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வந்து தொய்யன் தேவாலயத்தில்
வந்து ஷீர்காஷேல் கொஞ்சம் தமிழாக்கள் இருந்தவையல். அப்ப நான் அவையில போய் சந்திச்சு இருக்க வந்து அங்க ஃபாதர் ஸ்டீகன் சொல்லி அவர் தான் அந்த சர்ச்சுக்கு பொறுப்பா இருந்தவர். அப்ப அவரோடும் நான் நல்ல உறவை பேணி கொண்டு வந்ததால அங்க ஒரு பெரிய கந்தீன் இருந்தது. அப்ப அதே அவையல் தமிழ் நொஸ் கஃபே என்று சொல்லி நடத்தி கொண்டு வந்தவையல். இப்ப நானும் அந்த கந்தீன்ல இருந்து தேநீர் குடிக்கிறது எங்கட தமிழ் சாப்பாடுகளை சாப்பிட்டு வந்த காலத்துல நான் யோசிச்சேன், நான் அந்த இடத்தை நாங்கள் பாவிச்சு அதுல தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு நல்ல ஒரு இடம் முக்கியம் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய இடம் கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல வந்து அமுதலிங்கம் வந்து அந்த தமிழ் நொஸ் கஃபே இதுக்கு அவர் பொறுப்பாக இருந்தவர். அப்ப அவரோடும் கதைச்சு இப்ப நாங்கள் அங்க நிர்வாகத்துல நானும் அந்த நிர்வாகத்துல சேர்ந்து அவைகளோட இருந்து அங்க தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிக்கிறதுக்கு வந்த நேரத்திலே எனக்கு சிவதாஸ் மாஸ்டர் தெரியும். அப்ப அவரைத்தான் நான் தொடர்பு கொண்டு தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக்கொண்டு வந்தோம். ஒரு கொஞ்ச காலத்துல வந்து நாங்கள் யோசிச்சோம் அந்த சர்ச்சில் இருந்து நாங்கள் வேறொரு இடத்துல தமிழை கற்பிப்போம் என்று. அப்படி வேறொரு இடத்தை எடுத்து நாங்கள் கற்பித்து கொண்டிருந்த காலத்துல எங்களுடைய கஷ்டகாலம் அந்த இடம் வந்து எரிஞ்சிட்டு அந்த கட்டிடம். அப்ப அதால நாங்கள் அதுல இருந்து விலத்தி ஒன்றுமே நாங்கள் செய்யல. கொஞ்ச காலமாக பிள்ளைகளுக்கு ஒன்றும் படிப்பிக்காம இருந்தோம். அதாவது வந்து நீங்கள் தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும், வந்தவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும், ஆரம்ப காலத்திலிருந்தே கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கொண்டு அதை செய்திருக்கின்றீர்கள். இந்த தமிழ் மொழியை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொள்வதற்கு என்ன காரணம்? நல்ல ஒரு கேள்வி. இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு சுயநலமும் இருக்குது. இப்ப எனக்கும் 2 பிள்ளைகள். அப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவி தான் தமிழ் கற்பித்து கொடுப்பா. ஆனா அப்படி இருந்தாலும் இப்படி எல்லா பிள்ளைகளோடும் சேர்ந்து அவைகளும் தமிழை கற்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் வந்து இப்ப நான் அந்த காலகட்டம் நான் 13 வருஷமாக நோவேல இருந்திருக்கிறேன் 88ஆம் ஆண்டுல. அப்ப எனக்கு நிறைய தமிழாக்களை தெரியும். அவைகளுக்கு பிள்ளைகள் இருந்தது. அப்ப அப்படியான அவைகளுக்கு தமிழை கற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கே இல்லை. அப்பதான் இந்த யோசனை வந்தபடியால் அங்க இருந்த தமிழ் நொஸ் கஃபே ஆக்களோடும் கதைச்சு நாங்கள் இதை ஆரம்பிச்சு நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமாக கற்றுக்கொண்டு வந்தார்கள். அந்த கால பகுதியில் வந்து உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் அல்லது இங்க உங்கள் கூட இருந்த பெரும்பான்மையான தமிழர்களுக்கும் வந்து நோர்வேயினுடைய வதிவிட உரிமை கிடைக்கப்பெற்றது. கூடுதலான ஆட்களுக்கு கிடைத்திருந்தது. என்று சொன்னால் அவையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருந்தவையல். அப்ப நான் இப்ப என்ன கேட்க யோசிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கு உங்களோட குடும்பத்தினர் உங்களோட பிள்ளைகள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து நோர்வேயினுடைய வதிவிட உரிமை எல்லாம் கிடைத்திருந்தது. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நோர்வேயன் பாடசாலைகளில் படிக்க துவங்கி இருப்பார்கள் நான் நினைக்கின்றேன். அவர்கள் நோர்வேஜன் மொழியிலேயே கற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அவர்கள் இங்க இருக்கக்கூடிய உரிமைகளை பெற்று இந்த நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொண்டு வருகின்ற இந்த காலப்பகுதிகளில் நீங்கள் ஏன் தமிழை அவர்களுக்கு கற்பிக்க எண்ணினீர்கள்? என்று சொன்னா தமிழ் எங்களுடைய தாய்மொழி. மற்றது எனக்கு தமிழ்ல நல்ல ஆர்வம் இருக்கு. தமிழ் மொழி வந்து அதால தான் நான் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணிக்கேன். இலங்கை சிங்களவருக்குள்ள இலங்கை தமிழருக்கு வேணும் என்று சொல்லி நான் அதை ஆரம்பிச்சேன். நான் அதோட வந்து நாங்கள் வீட்டில் பிள்ளைகளோட தமிழ்ல தான் சரளமாக பேசி வந்தோம். அவையில் நல்லா கதைப்பினம். ஆனா ஆரம்பத்தில் என்னுடைய மனைவியும் ஒரு ஆசிரியராக இருந்தபடியால் அவ பிள்ளைகளுக்கு தமிழை எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தா. பிற்காலத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து பிள்ளைகள் போகைக்கு அவையில் கூடுதலான ஆர்வம் காட்டுவேணும். அப்ப அதால தான் அதை தொடர்ந்து பிள்ளைகள் தமிழ் படிக்கணும் என்று சொல்லி நாங்கள் முயற்சித்தோம். இப்ப இந்த அதுக்கு காலப்போக்கில் வந்து கிட்டத்தட்ட 91 கால பிற்பகுதியால் 92 வந்து அன்னபூபதி கலைக்கூடம் வந்து உருவாகினது. அப்ப அந்த அன்னபூபதி கலைக்கூடத்து நினைவு இருக்கிறது. நீங்கள் அன்னபூதி பாடசாலை எல்லாம் ஆரம்பிக்கக்குள்ளே நீங்கள் அந்த ஆரம்ப கர்த்தாக்கள் ஒரு ஆக்கலாம். ஓம் அந்த நிர்வாகத்தில் நான் இருந்து அன்னபூதி பள்ளிக்கூடத்தில் வந்து அப்ப எங்களுக்கு ஒரு கட்டிடம் இருக்கே இல்லை. நாங்கள் லின்னருவில் ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து இப்ப அங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பிள்ளைகள் தமிழ் கற்றுக்கொண்டு வந்தவியல். அந்த காலத்துல வந்து இப்ப நான் எனக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருந்தபடியால் நான் வந்து விளையாட்டு பொறுப்பாளராக இருந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டுகளை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். என்னன்னா தமிழ் பாடசாலைகளை உருவாக்கி இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கும் கூட அல்லது அங்கே பிறந்து இங்கே பெற்றோருடன் சேர்ந்து வந்த பிள்ளைகளுக்கும் கூட தமிழ் மொழியை தக்க வைக்க வேண்டும், தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மொழியை கற்பிப்பதற்காக பாடசாலைகளை உருவாக்கி அந்த தமிழ் மொழியை கற்பிக்கிற சேவைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மொழியை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் வீட்டில் உரையாடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் மொழியை கற்பிக்க
கற்பிக்க துவங்கி இருக்கின்றீர்களா, இல்லை இந்த தமிழ் மொழி வந்து தொடர்ந்து தக்க வைக்கப்பட வேண்டும் இந்த வெளிநாடுகளில், குறிப்பாக நோர்வேயில் என்றொரு நோக்கம் அதில் பின்னால் இருந்ததா? இதுல எது, அதாவது வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் இலகுவாக உரையாட வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியை கற்பிக்க துவங்கினீர்களா, இல்லை தமிழ் மொழியை தக்க வைக்க வேண்டும், அது தொடர்ந்து காலகாலமாக இந்த வெளிநாடுகளில் நோர்வே போன்ற நாடுகளில் தொடர்ந்து பிள்ளைகளின் ஊடாக அப்படியே தொடர்ந்து கொண்டு போகணும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததா? ரெண்டும் தான். முதலாவது வந்து இப்ப இங்க ஆரம்பத்தில் இங்க வந்த ஆக்கள் அவையில பிள்ளைகள் வந்து இப்ப அவைகளுக்கு நோர்வே மொழி வந்து அவ்வளவு பரிச்சாத்தியம் இல்லாம இருந்தது. அப்ப எங்களுக்கு கூட தான், அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அவையோட தமிழ்ல தான் கூடுதலாக கதைச்சுக்கணும். அதே மாதிரி தான் மற்ற ஆக்களுக்கும். அப்ப ரெண்டும் ஒன்று, தமிழோட பிள்ளைகள் கதைக்க வேணும், எழுத வாசிக்க தெரிய வேணும் என்றது ஒரு முக்கியமான ஒரு இது. அதோட தமிழ் தொடர்ந்து அந்த நேரத்தில் வந்து மொரிஷியஸ்ல வந்து தமிழ் வந்து இல்லாம போகுது. அங்க தமிழர் தான் வாழினம், ஆனா அவைகளுக்கு கதைக்க எழுத வாசிக்க தெரியாது. அப்ப அந்த நிலைமை இந்த நாட்டிலும் உருவாகக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை நோக்கமும் எங்கிட்ட இருந்தது. இந்த தமிழ் மொழியை வந்து எழுத வாசிக்க தெரியாமல் இருந்தது, எழுத வாசிக்க தெரியும் என்றெல்லாம் சிந்திக்கிறோம். இது ஏன் என்றுதான் நான் கேட்கிறேன். ஏன் தமிழ் மொழியை நோர்வே போன்ற நாடுகள்ல அங்க அந்த நாடுகளுக்குரிய சொந்த மொழி ஒன்று இருக்கும் பட்சத்திலையும் அந்த மொழியிலேயே பிள்ளைகள் கற்று வளர்ந்து வருகின்ற இந்த நேரத்தில் கூட ஏன் தமிழ் மொழியில அவர்கள் கற்க வேண்டும், தமிழ் மொழியையும் கற்று வச்சுக் கொள்ள வேண்டும், தமிழ் மொழியில் எழுத வாசிக்க தெரிய வேண்டும், அல்லது அந்த தமிழ் மொழி தொடர்ந்து அந்த பிள்ளைகளூடாக கடத்தப்பட வேண்டும் என்று சிந்திக்கிறதுக்கான பிரதான காரணமாக நீங்கள் இதை கருதுகிறீர்கள்? அது சரியான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப என்னென்று சொன்னால், எங்கட பிள்ளைகள் வந்து எங்களோட தமிழிலும் கதைக்கலாம், நோர்வே மொழியிலும் கதைக்கலாம். ஆனால் இவையில் இப்ப எங்கட தாயகத்துக்கு போனால் அங்க இருக்கிற எங்கட பெற்றோரோட இல்லாட்டி எங்கட உறவுகளோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு வந்து தமிழ் ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இருந்தது. இதை தவிர இப்ப எங்கட தமிழாக்கள் நிறைய பிறந்து இப்ப கனடா, ஜெர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ் இருக்கணும். அப்ப அங்க இருக்கிற எங்கட உறவுகள் இந்த பிள்ளைகளோட கூட அவைகள் சேர்ந்து கதைக்கிறதுக்கு ஒரு தொடர்பாடலுக்கு தமிழ் ஒரு முக்கியமான மொழி என்ற இதுவும் வந்து ஒரு நோக்கமாக இருந்தது. நான் விளங்கிக் கொள்வதை சொல்லுகிறேன். உங்களோட நீங்கள் சொல்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் சுருக்கமா என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள் உலகம் பூராகவும் பறந்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் அந்த தமிழர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் வெளிநாடுகளிலேயே பிறந்து வளர்ந்து வந்தாலும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மொழிகள் இருக்கின்ற பொழுது தமிழ் பிள்ளைகளினோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு பொது மொழியாக தமிழை இருந்தால் நல்லம் என்று நீங்கள் கருதுவதனால் இந்த தமிழ் மொழியை எல்லா நாடுகளிலும் பிள்ளைகளுக்கு கற்பது ஒரு சிறந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதாவது வந்து ஆங்கிலம் ஒரு பொது மொழியாக உலகம் பூராகவும் முதன்மையாக இருக்கின்ற பொழுதிலும் கூட தமிழ் மொழி ஒரு பொதுவான மொழியாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால் அது ஒரு சிறந்தது என்று நீங்கள் கருதுகின்றதாக நான் எடுத்துக்கொள்ளலாம். உண்மை. ஏனென்று சொன்னால் இப்ப எங்கட பிள்ளைகள் வந்து ஆரம்பத்திலே இருந்தே தாய் தகப்பனோட தமிழ்ல கதை கேட்க அவைக்கு தமிழ்ல வந்து கொஞ்சம் சரளமாக கதைக்கிற அளவுக்கு ஆளுமை வந்துடும். ஆனால் ஆங்கில மொழி வந்து அவையில பள்ளிக்கூடம் போய் படிச்சு வர கனகாலம் செல்லும். அப்ப அதால வந்து தமிழ் மொழி இலகுவா இருக்கும் அவைகளுக்கு வேற சிறார்களோடையோ இல்லாட்டி எங்கட வேற உறவுகளோடையோ தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு. இன்னொரு முறையில நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், தமிழ் மொழி மூலமாக பெரும்பான்மையான உணர்வுகளை ஏனைய மொழிகளிலும் பார்க்க மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உணர்வுகளை மிக தெளிவாக புரிய வைக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? அது ஒரு உண்மை. அதுவும் ஒரு உண்மை. என்னென்று சொன்னால், இப்ப எங்களுக்கு தமிழ்ல நல்ல ஆளுமை இருக்கிறபடியால் எங்களுடைய உணர்வுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்துறதுக்கு கூட எங்களுக்கு தமிழ் மொழி முக்கியமாக இருந்தது. அப்ப பிள்ளைகளும் தமிழை பேசக்கூடிய மாதிரி இருந்தார்கள் என்றால் அவைகளுக்கும் அது இலகுவில போய் சேரும். பல்வேறு கோணங்கள்ல நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்கும் இலகுவான ஒரு மொழியாக இருப்பதாகவும் கருதக்கூடியதாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றா சரி ஒன்று பாருங்க. இப்ப அதாவது வந்து நாங்கள் ஒரு பூ என்று எடுத்துக்கொள்வோம். முன்னுக்கு பூ இருக்கு. அப்ப அந்த பூ என்றால் என்ன என்று சில வெளிநாடுகளில் வாழ்ந்துருக்கின்ற வேறு நாடுகள் வாழ்ந்துருக்கின்ற ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியாட்டியும் அந்த பிள்ளை சில நேரத்தில் தன்னுடைய தாயினூடாக தன்னுடைய குடும்பத்தினூடாக அந்த பூவுக்கு பதிலாக மலர் என்ற ஒரு சொல்லை அந்த பிள்ளை கற்று வந்திருக்கலாம். அப்ப அந்த பிள்ளைக்கு மலர் என்று சொன்னாதான் அது பூ என்று விளங்கும். அதே மாதிரி இன்னொரு பிள்ளைகிட்ட நாங்கள் போய் சொன்னமா இருந்தால்
பூவுக்கு வந்து எழில் என்று சொல்லி ஒரு சொற்பதம் இருக்கின்றது, அழகு என்ற ஒரு சொற்பதம் இருக்கின்றது, புஷ்பம் என்றொரு சொற்பதம் இருக்கின்றது. அவ்வாறு அந்த பூ என்பதற்கு வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமது பரம்பரைக்கு வந்து வெவ்வேறு விதமான சொற்களை, பொருள் ஒன்றுதான் வெவ்வேறு விதமான சொற்களை பயன்படுத்தி இருப்பார்கள். அப்ப இந்த மொழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்களும் இருப்பதனால் ஒரு சொல் விளங்காட்டியும் இன்னொரு சொல்லை பயன்படுத்தி இலகுவாக புரிய வைத்துவிட முடியும் என்றொரு கருத்துப்படவும் வரலாமா? இல்ல நான் ஏன் இதை சுட்டி காட்டினேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஆங்கிலம் ஒரு பொதுமொழி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் உலகம் பூரா. ஆனால் அங்கே வந்து பூவுக்கு வந்து ஃப்ளவர் என்ற ஒரு சொல்லுத்தான் அங்கே இருப்பதாக நான் அறிகின்றேன். அப்ப ஒருவேளை அந்த சொல்லு வந்து சில வேறு நாடுகள் இருக்கக்கூடிய சில பிள்ளைகளுக்கு அந்த ஆங்கில சொல்லு புரியவில்லை, அது கற்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு பதிலாக வேறு ஒரு சொல்லை நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு கட்டம் உண்டு வரப்பா. ஆனா தமிழ்ல அந்த பிரச்சனை இல்லை. வேறொரு சொற்களை பயன்படுத்தியும் விளங்கப்படுத்துறதுக்கு ஏற்றவாறு வழிகள் இருக்குது என்றதைத்தான் நான் வழிகள் இருக்குது. இப்ப சில பிள்ளைகள் வந்து போதும் தமிழை கற்கைக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் என்று கணக்கு சொற்களை படிக்கணும். இப்போ கணக்க ஒத்த கருத்து சொல்ல படிக்க அவைகளுக்கு வந்து எங்களை விட கூட ஆளுமை வரலாம் என்று அவைகள் படித்து கொண்டு வரையக்கில்ல. 92ஆம் ஆண்டு அன்னபூவதி கலைக்கூடம் ஆரம்பித்தபடியால் நான் அன்னபூவதி கலைக்கூடத்தில் அந்த நிர்வாகத்தில் இருந்து என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டு வந்தேன். நான் இப்போ நீங்கள் வந்து அதாவது வந்து தமிழர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்றதில் ஒரு ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றீர்கள். அதன் நிமித்தம் நீங்கள் அகதிகளாக இங்கே வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களுக்கு கூட அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்றதுக்காக அந்த பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருந்திருக்கின்றீர்கள். அதற்கிணங்க இந்த அன்னை பூபதி என்ற பாடசாலை ஆரம்ப காலத்திலையும் நீங்கள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதில் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில வந்து இந்த அன்னை பூபதி பாடசாலையில வந்து உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் வழங்கப்பட்ட பொறுப்புகள்ல வந்து முக்கியமாக விளையாட்டுத்துறை இருக்கின்றது. அடுத்தது வந்து நூலகத்துக்கு பொறுப்பாளராகவும் உங்களை நியமித்தார்கள் என்று சொல்லி எனக்கு குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அத்தோடு ஒரு துணை ஆசிரியராகவும் நீங்கள் கடமை ஆற்றியிருக்கின்றீர்கள். இவை சம்பந்தமாக உங்களுடைய அனுபவங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்பிக்க 22 பிள்ளைகள் இருந்தவையல். அது பிற்பாடு காலப்போக்கில் 92ஆம் ஆண்டு ஒரு பிப்ரவரி மாதம் தான் நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் ஜூன் மாதம் வரைக்குள்ள 22 பிள்ளைகள் 74 பிள்ளைகளாக வந்துட்டோம். அப்போ நாங்கள் அவைகளுக்கு 2 பிரிவாக பிரித்து விளையாட்டு போட்டியை நடத்தி கொண்டு வந்தோம். அப்போ வந்து சிவப்பு நீலம் என்று சொல்லி 2 இல்லங்களை நாங்கள் தீர்மானித்து பிள்ளைகள் சிறப்பாக அதில் விளையாடி கொண்டு வந்தார்கள். இப்போ இதில் வந்து குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறையில் வந்து உங்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்தது வந்து இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து இங்கே வருவதற்கு முதல் இலங்கையில் வந்து ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாக இருந்திருக்கின்றீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். விளையாட்டுத்துறையில் நீங்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு நபராக அடையாளம் காணப்பட்டதின் நிமித்தம் உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையை முதலாவதாக பொறுப்பாக இங்கே தந்திருப்பார்கள் என்று நாங்கள் கருதினால் அது சரியா இருக்குமா? ஆமாம். என்று சொன்னால் இப்போ நான் வந்து 70ஆம் ஆண்டு ஒரு ஃபர்ஸ்ட் லெவன் ஃபுட்பால் கேப்டனாக இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ஸ்லோன் ஸ்கூல் ஃபுட்பால் அசோசியேஷன் அதுக்குள்ள வந்து ஜப்னா டீமால் செலக்ட் பண்ணப்பட்டு நான் அங்கே வந்து விளையாடி இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்த பள்ளிக்கூடங்களில் 16 பேரை தெரிவு செய்து அந்த அணியில் நான் விளையாடினபடியால் இப்போ இது சம்பந்தமாக நான் என்னுடைய நண்பர்களுடன் அவைகளுக்கு பயந்திருக்கிறேன். மற்றது ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து நான் கூடுதலாக ஓட்டமாக இருக்கட்டும் கேர்டில்ஸாக இருக்கட்டும் அதை விரும்பி செய்தேன் நான். அப்போ அதை அவைகள் அறிஞ்சபடியாக தான் என்ன கூடுதலாக அந்த விளையாட்டு துறைக்கு பொறுப்பாக போட்டவையல். விளையாட்டுத்துறை அல்லது விளையாட்டுக்கள் வந்து ஏன் அவசியம் அல்லது ஏன் அது ஒரு சிறந்தது என்று சொல்லி கேட்டால் நீங்கள் அதற்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்? அது வந்து சரியான முக்கியமான கேள்வி. அதாவது வந்து பிள்ளைகள் வந்து விளையாட்டில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவைகள் மற்ற விஷயங்களிலும் வந்து கூடுதலாக தங்களுடைய வளத்தை பெருப்பி கொண்டு போவினோம்.
ஆகவே வந்து தனியாக படிப்போட மட்டும் இருக்காம விளையாட்டும் சரியான முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். மற்றது அவைகளுக்கு இந்த தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டி அவையில் ஒரு சிநேகபூர்வமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது வந்து சாதாரணமாக எல்லா இடங்களிலும் எங்களோட நாட்டிலோ வெளிநாடுகளோ இருக்கிறது. அப்போ அந்த வகையில் விளையாட்டு முக்கியம் என்று நான் கருதுகிறேன். இவ்வாறும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து விளையாட்டு என்பது வந்து அந்த விளையாட்டுல கூடிய அளவு ஈடுபடுவதனால உடலுக்கு ஒரு மிகவும் ஒரு பயிற்சி ஒன்று கிடைக்கிறது. அதாவது வந்து குறிப்பாக வந்து சுவாச தொகுதியானது மிக சீராக இயங்கக்கூடியதாக இருக்கும். சுவாச பயிற்சி என்று சொல்லி தனியாக எடுப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில ஈடுபாடு கொண்டிருந்தால் அந்த சுவாச பயிற்சியானது அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு சீரான குருதி சுற்றோட்டம், சீரான இதய இயக்கங்கள் எல்லாம் இருக்கும். அத்தோடு நீங்கள் சொன்னது போன்று நிறைய நண்பர்களை உருவாக்கி கொள்ளலாம். நண்பர்களுடன் உரையாடுவது என்பது வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒரு மனோநிலையை உருவாக்கும். எப்பொழுதுமே மக்களுடன் தொடர்புகள் கொண்டு இருப்பது வந்து ஒரு சிறந்த ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். எனவே அந்த விளையாட்டுத்துறையானது வந்து பல வழிகளிலும் ஒரு மனிதனுடைய மனநிலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானதாக நாங்கள் கருதலாமா? நிச்சயமா நிச்சயமா. என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டை செய்து கொண்டு வரதான் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம். கூடுதல் அவருக்கு படிப்பிலும் நல்ல ஆர்வம் வரும். அந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு கொண்டு வரையக்கலாம். ஆனபடியாக ஒரு மனுஷன் எதிர்காலத்துக்கு விளையாட்டில் ஈடுபடுறாக்கள் நல்ல ஒரு நிலைக்கு வருவினம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே இந்த விளையாட்டு துறை சம்பந்தமாகவும் அந்த விளையாட்டு துறையில வந்து நீங்கள் நீண்ட காலமாக இளைஞர்கள் மற்றும் முதியவர்களை நீங்கள் நிறைய சந்தித்திருப்பீர்கள். அவர்களுக்கு சில பயிற்சிகளையும் கொடுத்திருக்கின்றீர்கள். அதுகளை சீராக ஒழுங்கமைத்து கட்டமைத்தெல்லாம் நீங்கள் ஒரு நூலக பொறுப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள். பிள்ளைகள் புத்தகங்களை வந்து எடுத்து வாசிக்கிற அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுட்டு காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்களும் வந்து அந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்கின்றார்கள். அவர் ஒட்டுமொத்தத்தில் எல்லோரையும் கண்காணிப்பதும் அதை சீரமைக்கிறதும் உங்களுடைய ஒரு பொறுப்பாக இருந்திருக்கின்றது. பெருமளவு நூல்களை வாசிப்பதனால் மனிதர்கள் எவ்வாறு பயனடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இப்போ நூல்களை வாசிக்கிறதால இப்போ சாதாரணமான ஒரு மனிதனுக்கு மூளை வளர்ச்சி, மற்றது முக்கியமாக வந்து அந்த மூளை வளர்ச்சி என்று நீங்கள் கூறுவது அவர்கள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வது உண்டு. மற்றது வந்து அந்த பிற்காலத்தில் அவைகள் வந்து இப்போ இந்த அரள பேர் என்று சொல்லுவேணும். அப்போ ஞாபக சக்தி இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போ அதுதான் இந்த அடிப்படை காரணங்கள். இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக அதை விட வந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து சில புத்தகங்கள் வந்து நகைச்சுவையான புத்தகங்களாக இருக்கும். குமுதம் அப்படியான பல புத்தகங்களை கூட நாங்கள் அங்கே நூலிடத்தில் வச்சிருந்தாங்க. அதில் எடுத்து மக்கள் பயனடையட்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம். பயன் அடையட்டும் என்று நீங்கள் சொல்வதனுடைய கருத்தை நான் விளங்கிக் கொள்ளுகின்றேன். அதை இன்னும் கொஞ்சம் சீராக நான் சொல்வதாக இருந்தால் நீங்கள் அதைத்தான் நினைச்சு சொல்லுகின்றீர்கள். அதாவது வந்து பயன் அடைவது என்பது வந்து அறிவை வளர்த்துக் கொள்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அவர்கள் அந்த தங்களுடைய அறிவுகளை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் இப்ப இடையில குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது வந்து சிரிப்பூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில கதைகள் அந்த புத்தகங்களுக்குள்ள இருந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இவ்வாறு கதை புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த சிரிப்பூட்டக்கூடிய சில கதைகள் இருப்பது. அப்ப அந்த மனிதன் சிரித்தால் சிரிப்பூட்டக்கூடிய கதைகள் ஏன் அங்கே இருக்கிறது? அதிகம் சிரிப்பதனால் மனிதனுக்கு என்ன நன்மை இருக்குன்னு நீங்கள் கருதுகின்றீர்கள்? நார்மலாவே என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், சிரிப்பால வந்து எங்களுக்கு நோய் விட்டு போகும். என்ன மனுஷன் வாழ்க்கையில வந்து இந்த நேரமும் சோகமாக இருக்க இயலாது. சிரித்து சந்தோஷமா இருக்க வேணும். அதுக்கு சில கதைகளை வாசிக்க, சில நகைச்சுவையான துணுக்களை வாசிக்க அவைகளுக்கு இயற்கையாவே இந்த மனதிலே ஒரு சந்தோஷம் சிரிப்பு வரும். நல்லா சிரிச்சு கொண்டிருந்தால் மனுஷருக்கு நோய் விட்டு போகும் என்று சொல்லுவார்கள். ஒரு பழமொழியும் இருக்குது. சிரிக்கிறதுக்கு ஏற்ற புத்தகங்களும் இல்லாட்டி கொஞ்சம் நகைச்சுவையான புத்தகங்கள் மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியம் என்றது ஒரு தராலும் மறக்க இயலாத ஒரு கருத்து. நகைச்சுவை என்பது மிக மிக ஒரு மனிதனுடைய மனநிலைக்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனாலதான் கதை புத்தகங்களில் மட்டுமல்ல, எந்த ஒரு சினிமா படமாக இருந்தாலும்
அதுல வந்து பல கதைகளை அந்த படத்திலே அவர்கள் உட்புகுத்தி இருந்தாலும் தனியான ஒரு பாதையாக அந்த படங்களுக்குள்ள வந்து நகைச்சுவையை வந்து முக்கியமாக அதுக்குள்ள பூத்தி இருப்பார்கள். அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு வகையில் மனிதர்களை நாங்கள் சிரிக்க பண்ண வேண்டும், அந்த சிரிப்பதனால் அந்த மனிதனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் உண்மையிலே இருக்கும் என்ற ஒரு கருத்து படகும் சினிமாக்குள்ள அது ஒரு வியாபார நோக்கமாக இருந்தாலும் சிரிக்க வேண்டும் என்பதற்காக சினிமா பார்ப்பவர்களும் அதிகம் இருப்பார்கள் என்று கருதலாம். ஆமாம், மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் தானே. ஆனபடியால் எப்போதும் அதுக்காகத்தான் இந்த படங்களுக்குள்ளேயும் இடக்கிற நகைச்சுவைகளை போட்டு ஆக்களை சிரிக்க பண்றது. அதே மாதிரி சில புத்தகங்களை வாசிக்கையும் அவைகளுக்கு சில சந்தோஷம் வரும், அதுல ஒரு ஆர்வம் வரும், புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க வேணும் என்று. அப்ப தாய் தகப்பனுக்கு வர்ற ஆர்வம் அது பிள்ளைகளுக்கும் அவைகள் ஊட்டி விடுவினம். அப்ப அதால வந்து புத்தகங்களை வாசிக்கிறது ஒரு மனித வளர்ச்சிக்கு ஒரு சிறந்தது. கண்டிப்பாக உங்களை போன்ற அனுபவசாலிகள், பல துறைகள்ல பல சமூக பணிகளில் ஈடுபட்ட அனுபவசாலிகள், பல மனிதர்களோடு பழகியவர்களுடைய அனுபவங்களை பெற்று உங்கள் மூலமாக, உங்கள் வாயின் மூலமாக இது போன்ற கருத்துக்களை வந்து பொதுவெளியில் பொதுவாக பரப்புவதுதான் உண்மையிலேயே என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கிணங்க ஒரு அனுபவசாலியான உங்களிடம், அதுவும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு வந்தவர்களுடைய முதன்மையானவர்கள், அதுவும் நோர்வேக்கு வந்த முதன்மையானவர்கள் ஒருவராகவும் நீங்கள் இருப்பதனால வந்து நான் உட்பட எல்லோருக்குமே இது பிரயோசனமாக இருக்கும் என்ற ஒரு கருத்துப்படத்தான் நான் உங்களோடு இப்ப இந்த உரையாடலை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றேன். போக நீங்கள் வந்து தமிழ் பாடசாலைகளில் வந்து ஒரு உதவி ஆசிரியராக கூட இருந்திருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அந்த தமிழ் பாடசாலையில் உதவி ஆசிரியராக நீங்கள் தமிழ் மொழியைத்தான் கற்பித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு தமிழ் மொழியை நீங்கள் கற்பித்துக் கொண்டு இருக்கின்ற அந்த காலப்பகுதிகளில் உங்களிடம் கற்ற மாணவர்கள் வந்து எவ்வளவு தூரம் தமிழை உள்வாங்கி ஆர்வமாக அந்த தமிழை கற்றிருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? தமிழ் வந்து இப்ப நான் வந்து ஒரு நிரந்தர ஆசிரியராக இருக்கேன். தமிழ் துப்புரவுக்கு தெரியாத கொஞ்சம் பிள்ளைகளை தெரிவு செய்து அவைகளுக்கு படிப்பிக்கிறேன். அதை விட ஆசிரியர்மார் வராத நேரங்களில் தான் நான் ஒரு வகுப்புகளாக படிப்பிச்சதுக்கு காரணம் வந்து நான் வேற பணிகளில் ஈடுபட்டபடியால் எனக்கு கூடுதலான நேரம் கிடைக்கவில்லை. அதால வந்து அதால தான் அந்த பகுதி நேரமாக படிப்பிச்சேன். நீங்கள் கற்பித்த அந்த காலப்பகுதி அவ்வளவுக்குள்ளேயும் மாணவர்கள் தமிழ் மொழி மீது ஒரு அக்கறை கொண்டு கற்றார்களா? நிச்சயமாக அந்த காலப்பகுதிகளில் வந்து கூடுதலாக அந்த பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்க வேணும் என்றதில் பெற்றோரும் வலும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போ அவைகளின் வழிகாட்டலில் அந்த பிள்ளைகள் நல்ல ஆர்வமாக தமிழை கற்றார்கள். பல கோணங்களில் உங்களுடைய சமூக பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். அதற்கிணங்க 2004 ஆண்டு சுனாமி பெரும் அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த அனர்த்தம் நடந்த அந்த காலப்பகுதியில் இருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் நீங்கள் வந்து அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாடுபட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வந்து நீங்கள் இங்க நோர்வேயில இருக்கக்கூடிய பாரம்பரிய நோர்வேஜியன் ஆக்கள் அவர்களுடன் சேர்ந்து கூட இணைந்து கூட பணியாற்றி இருப்பதாக எனக்கு தெரிவித்திருக்கின்றீர்கள். அது சம்பந்தமான சில விடயங்களை குறிப்பிடுங்க. இப்ப 2004 ஆண்டு அந்த சுனாமி வந்ததோட நிறைய இங்க வாழ்ந்த எங்களுடைய தமிழாக்களின் உறவுகள் தாயகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்ப அந்த நேரம் நாங்கள் எங்களுக்கு கட்டிடம் இருந்தபடியால் அவையில இங்க இந்த இடத்துக்கு வரவழைச்சு இப்போ தங்களோட துயர்களை ஒருவர் பகிர்ந்து கொண்டு, மற்றது இப்ப அவையில் அங்க நாட்டில் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி அழைப்பு எடுப்பதற்கும் நாங்கள் வசதிகளை செய்து கொடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதமாக இந்த பள்ளிக்கூடத்திலேயே இருந்து சேவை செய்து கொண்டு வந்தேன். அப்ப அந்த பகுதியில வந்து நிர்மலநாதன் தான் இங்க பொறுப்பா இருந்தார். அதை தொடர்ந்து இங்க நிறைய நோர்வேஜியன்ஸ் வந்து உலகத்தின் பல பகுதிகளிலும் இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டவையல். அப்ப அவையல் வந்து ஒரு ஸ்டொத்த குரூப் ஒன்றை ஆரம்பிச்சினோம். அப்ப நான் இங்க வேலை செய்து 3 மாதம் இங்க சேவை செய்தபடியால் அவையல் என்னையும் அதில் இணைச்சு கொண்டு நாங்கள் ஒரு 9 பேர் சேர்ந்து ஒரு அந்த ஸ்டொத்த குரூப்பை 2007 ஆண்டு மட்டும் நடத்தி கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் ஒரு நினைவு சின்னத்தை நாங்கள் பிக் டேல வந்து அங்க கட்டி அமைச்சோம். அப்ப அந்த டைம்ல வந்து நான் இங்க அன்னபோதி கலைக்கூடத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கொண்டு அங்க கூட்டி கொண்டு போய் அவை டான்ஸ் ஆடி அவைகள் கவிதைகள் வாசிச்சு அப்படியான நிகழ்வுகளையும் நான் ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன். அப்ப அதுக்கு பிறகு அந்த நினைவு சின்னம் இன்று வரையில அங்க பிக் டேல இருக்குது. இப்ப நீங்கள் வந்து இது
இதுவரைக்கும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றீர்கள், மற்றது நூலகத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றீர்கள், ஒரு துணை ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த பாடசாலையில இருக்கக்கூடிய மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நினைவு சின்னம் வரைக்கும் சென்று இந்த மாணவர்களையும் அங்கே ஈடுபடுத்தி சுனாமி சம்பந்தமான அந்த அனர்த்தம் சம்பந்தமான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய வகையில் நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு மனிதர்களுக்கு பாதிக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்கின்ற இந்த சேவையின் நிமித்தம் உங்களுக்கு நீங்கள் அடைந்து கொள்ளுகின்ற நன்மை அல்லது உணர்வு என்ன என்று உங்களுக்கு குறிப்பிட முடியும். அதாவது ஏன் இது போன்ற சேவையை நாங்கள் செய்ய வேண்டும், செய்தால் என்ன நன்மை, என்ன எங்களுக்கு கிடைக்குது என்றதைத்தான் அறிய விரும்புகிறேன். இது இப்படியான சேவைகளை செய்து கொண்டு வந்தால் எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி ஒரு மனுஷன் உடல் வளர்ச்சிக்கு மட்டுமில்லை, உள வளர்ச்சிக்கும் அது ஒரு உறுதுணையாக அமையும். அந்த வகையில எனக்கு சின்னல இருந்தே உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தபடியால் நான் இங்க என்னுடைய நேரத்தை பாராமல் தேவையான ஆட்களுக்கு தேவையான உதவிகளை அந்தந்த நேரத்தில் செய்து கொண்டு வந்தேன். இவ்வாறு உங்களை போன்ற ஒரு அனுபவசாலிகள் இந்த சேவைகள் செய்வதில் ஒரு அனுபவசாலிகள் பிறருக்கு உங்கள் கருத்துக்களை கொடுத்து பிறரையும் நீங்கள் சேவை செய்வதனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்ற உங்களுடைய அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை ஊக்குவிப்பது போல நீங்கள் சொல்லுகின்றீர்கள். சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு அந்த சேவை செய்கின்ற மனப்பாங்கு உங்களுக்குள் வந்திருக்கிறேன்னு சொல்லி உங்களை எது அல்லது யார் இவ்வாறு சேவைகள் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருப்பார்கள்? அது என்னுடைய தந்தையாருடைய தாய் அவர் ஒரு மருத்துவ துறையில கொஞ்சம் ஆயுர்வேத இதுல அவ கொஞ்சம் நல்ல ஆளுமை உள்ள ஒரு ஆள். கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இலவசமாக தன்னுடைய மருத்துவ சேவைகளை செய்து கொண்டு வந்தவன். அப்ப நாங்கள் சின்னலேயே அந்த வீட்டில இருந்து பார்த்து வளர்ந்த நாங்கள். அப்ப அதோட என்னுடைய தந்தையாரும் அவரும் அவற்றை தாயிட்ட பழகி இருப்பா. 4 பேருக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பக்குவத்தோட நிறைய பேருக்கு அங்க உதவியல் செய்தவியல். அப்ப அதை பார்த்து கொண்டிருந்ததாலே எனக்கும் எப்படியான உதவியல் மக்களுக்கு செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சுது. அதாவது ஒரு பெண்மணி பிறர் மீது காட்டிய அந்த பாசம், அன்பு, அக்கறை இவற்றை நீங்கள் பார்த்து வளர்ந்ததனால்தான் உங்களுக்குள் ஒரு ஆணிவேராக இந்த சமூக சேவைகள் செய்ய வேணும் என்ற ஒரு உந்துதல் கிடைத்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? உண்மையா? ஏனென்று சொன்னால் இப்ப எப்போதும் எந்த ஒரு பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். எனக்கு என்னுடைய பேத்தியாரும் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அப்ப நான் அதை பார்த்து அவ செய்கிற சேவை மாதிரி நானும் இந்த சமூகத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மை சிறு வயதிலேயே ஏற்பட்டுட்டு. அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டது நினைவிருக்கிறது. நான் உங்களை உங்களோட வீட்டில் ஒரு கால் இப்ப கிட்டல சந்திக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய தந்தையும் கூட மிகவும் ஒரு சேவை மனப்பாங்கு படைத்தவராக இருந்திருக்கின்றார். அவரும் ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருந்ததாகவும் எனக்கு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் ஒரு பெண்மணி, ஒரு தாயுள்ளம் கொண்டவர் எவ்வாறு மிக அதீதமான சேவை மனப்பாங்கோட இருந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருந்தாரோ அதே போன்று ஒரு ஆணாகவும் ஒரு தந்தை இருந்து உங்களுக்கு அந்த சேவை மனப்பாங்கையும் ஊட்டி இருக்கிறார் என்பதற்கு சில விளக்கங்கள் உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்க. ஆமாம். ஏனென்று சொன்னா என்னுடைய தந்தையார் அவர் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அவர் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜராக இருந்தவர். அப்ப 2ஆம் உலக மகாயுத்தத்தில் அவர் இங்கிலாந்துல தான் இருந்தவர். அப்ப அங்க இருந்தும் அவர் உண்மையா ஒரு போர் வீரனா இருக்க கணக்க தியாகங்கள் அவர் செய்திருப்பார். அதோட அவர் தாயிட்டையும் இருந்து நிறைய விஷயங்களை கற்றிருப்பார். அந்த வழியில எங்களையும் நல்வழிப்படுத்தணும் என்று அவர் சில அறிவுரைகளை வழங்கி நாங்க சின்ன இருக்கைக்கு எங்களை கட்டுக்கோப்பாக வளர்த்தவர். அப்ப அது எங்களுக்கு ஆள் மனதில் பதிஞ்சிருந்தது. அதாலதான் நாங்கள் அந்த மனப்பான்மை ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதென்ற ஒரு நோக்கத்தோட தான் இதுகளை செய்து கொண்டு வரோம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் கூட
அதாவது வந்து இந்து சமயத்தவர்களுக்கு வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் சில ஒழுங்குகளை செய்ய, அந்த கோவில் ஒன்று கட்டுவதற்கு சில ஒழுங்குகளை செய்ய முயற்சிகளை எடுத்திருப்பதாக எனக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றீர்கள். அது விடயமாக கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் வந்து 90ஆம் ஆண்டு தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கேக்க இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் என்ன தொடர்பு கொண்டு தமிழருக்கு ஒரு கோவில், தமிழருக்கு என்ன ஒரு இந்து கோயில் ஒன்று கட்ட வேணும், அதுக்கு தமிழ்ச்சங்கத்தால உதவியல் செய்யலுமான்னு கேட்டணும். அப்ப நான் அவையில வரவழைச்சு தமிழ்ச்சங்க மேடையில வந்து இப்படி ஒரு கோயில் தமிழ் மக்களுக்கு தேவை. ஏன்னா அப்ப நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க எங்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. அப்ப தமிழ் மக்களுக்கு கொண்டு தேவை என்றதை வந்து நான் அந்த மேடையில வந்து சொன்னேன் நான். அப்ப அதுல வந்து அவையல் வந்து பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, அங்க அந்த இந்தியன்ஸ் வந்து அவையல் அந்த வேறொரு சமயம் சொல்லி வைஷ்ணவமோ அல்லது எங்கட இந்த முருகனை கும்பிடுற அப்படியான இதுகள் இல்லை. அப்ப அதால நாங்கள் அந்த இதை கைவிட்டுட்டோம். ஆனால் இப்ப நான் நினைச்சது இந்துக்கள் என்று சொன்னா எல்லாரும் ஒரே சமயத்தை பின்பற்றாக்கள் என்ற இதோட தான் இருந்த நாங்கள். அதுக்கு பிறகு இங்க வேற ஆக்கள் எல்லாம் வந்து தமிழ் கோயில்களை உருவாக்குறதுக்கு ஆர்வம் காட்டிச்சிடும். அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் சிந்திச்சது இப்ப இன்றைக்கு வேலை எல்லாரும் செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்று. நீங்கள் கலைத்துறையிலும் கூட, கலை படைப்புகள் கலைத்துறையிலும் கூட அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக நாடகத்துறைகள், நடிப்பு துறையில வந்து அதிக ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றீர்கள். அது விடயமாக கொஞ்சம் குறிப்பிடும். அதை நான் உங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட மாதிரி மானிப்பாய் அருணோதய நாடக மன்றத்தில் நான் 14 வயசுலேயே அங்கத்தவராக சேர்ந்து அங்க அவை நாடகங்கள் போடுற நேரத்தில் நான் வந்து கூடுதலாக பெண் வேடத்தில் தான் நடித்தேன் நான். ஏன்னா அந்த நேரத்தில் பெண்கள் நடிக்க வர்றது குறைவு. அப்படியே இருந்தது, திறம்பட நடிச்சு கொண்டு வரையக்குள்ள. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பண்டாரவன்னியன் நாடகத்தில் கூட நான் ஒரு பெண் வேடம் போட்டு நடிச்சு இப்போ அதில் முதல் பரிசு பெற்று நாங்கள் அந்த நாடகத்தை கொழும்பிலேயே கொண்டு போய் அரங்கேற்றி இருக்கிறோம். அப்போ அப்படி எனக்கு நாடகத்தில் ஆர்வம் இருந்தபடியால் இங்கே தமிழ்ச்சங்கம் தொடக்கின இதிலும் வந்து அதோட நாங்கள் ரேடியோ நடத்தின இதிலும் வந்து அப்போ வந்து ஆர்வத்து கரையுறாண்ட ஒரு நாடகத்தை 5 பிரிவாக ரேடியோவில் நாங்கள் செய்து மக்களின் ஆதரவை பெற்று நாங்கள். அதோட இங்கே வந்து தமிழ்ச்சங்கத்தில் நோர்வே மாப்பிள்ளை என்ற ஒரு நாடகம், இப்படியும் வாழ்கிறார்கள், காலம் செய்த கோலம், இப்படி பல நாடகங்களும், மற்றது கிறிஸ்மஸ் டைமில் இயேசுபாலன் சம்பந்தமான வில்லுப்பாட்டு, இப்படியான நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு வரையில செய்து கொண்டு வந்தேன் நான். அப்ப அதுக்கு பிறகு இங்க சக்தி பிறக்குதுன்ற ஒரு நாடகத்தை சர்வேந்திரா நெறிப்படுத்தினார்.